Hello and welcome to Archana's Food Trails. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். இது பேர் வந்து குர்மா குழம்பு. இது என்னோட ஹஸ்பண்டோட பாட்டி பண்ணுவாங்க. இது என் மதர்-இன்-லா எனக்கு இந்த ரெசிபி கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெர்சடைலான ஒரு குழம்பு. பெசஞ்சிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாமே தொட்டுக்கலாம். தோசைக்கெல்லாம் கூட இந்த குழம்பு வந்து தொட்டுக்கலாம். ஸோ இந்த குர்மா குழம்பு பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸாக வச்சு வந்து பண்ணுறது. சில மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இந்த குருமா குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்லாம் இப்போ போட்டுக்க போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இதில் கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன சின்னமன் ஸ்டிக், கொஞ்சம் கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 4 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பருப்பு செவந்த உடனே இப்போது இதில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இமீடியட்டாக ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த சூடு இருந்தாலே போதும். இதை ஆறினோன்னு நம்ம இதை வந்து தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட குருமா குழம்போட மசாலா. ஸோ இந்த மாதிரி நான் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டேன். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். இப்போது இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி. இந்த தக்காளியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஆறின அந்த மசாலாவை வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இதுதான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பச்சை வாசனை இதில் போயிருக்கும், மஞ்சள் பொடி தக்காளி எல்லாத்தோட பச்சை வாசனையும். ஸோ நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கிறதுலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு வழிச்சிட்டேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலரில் இருக்குது இந்த குருமா குழம்பு. இது வந்து இந்த கிரேவியோட இப்போ நம்ம அரைச்சி விட்டது வந்து நல்லா மிக்ஸ் ஆனும். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. நான் சிம் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே நல்லா ஒரு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். எந்த டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் தொட்டுக்கலாம். பெசஞ்சு சாப்பிட்றதுனா கூட சாப்பிடலாம். ஸோ இந்த குருமா குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த டெலிஷியஸான குருமா குழம்பு ரெசிபி பண்ணியாச்சு. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு. எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் நல்லா போகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.